அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரம், அமிர்த யோகம், சதுர்த்தி விரதம் கூடிய நாளில் இந்த சோபகிருது ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் சனியுடன் சூரியன், மீனத்தில் ராகு என இந்த மாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் இந்த மாசி மாதம். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. கும்பராசியில் உள்ள சனி பகவானுடன் சூரியன் இணைந்து பயணம் செய்ய போகின்றார். சனி பகவானும் சூரியனும் எதிர்கிரகங்கள். இந்த இரண்டு எதிர் கிரகங்களின் சேர்க்கையால் சில ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றது. சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். அதோடு அங்கு ஏற்கனவே ஜென்மசனியாக ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகின்றார் சனி பகவான். சூரியனின் புதல்வன் சனி என்றாலும் அவர் பிறந்ததிலிருந்து நிலவும் சில சர்ச்சைகளால் இருவரின் உறவு மோசமானதாக அமைந்துவிட்டது. இருந்தாலும் ஒருவர் லட்சியத்தை நிர்ணயிக்கவும் அதை செய்து முடிக்கக்கூடிய எண்ணத்தை தரக்கூடியவர் சூரியன். அதை செய்து முடிக்கக்கூடிய உந்துதலை தருபவர் செவ்வாய். ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் மனநிலை, நல்ல வேலை செய்யக்கூடிய மனநிலையை தரக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஜாதகத்தில் சாதகமாக அமைந்துவிட்டால் அவர் நல்ல வேலை, தொழில் என செய்து சிறப்பாக பொருள் ஈட்ட செய்வார். மாசி மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதம். மாசி மாதம் என்பது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்கும் மாதம். மாசி மாதத்தின் 30 நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்று போற்றப்படுகின்றது இந்த மாசி மாதம். திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாசி மக நட்சத்திர திருநாளில்தான் மாசி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி மிக மிக விசேஷம். இந்த நாளில் விரதமிருந்து வேண்டுவோருக்கும், பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வேண்டுவோருக்கும் எல்லாவித தோஷங்களில் இருந்தும் விடுபடச் செய்வார் பிள்ளையாரப்பன். மாசி மாதத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள். சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம். இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது இந்த மாசி மாதத்தில்தான். எனவே மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம். மாசி மாதத்தன்று மந்திர உபதேசம் பெறுவதும் உபநயனம் செய்வதும் சிறந்தது. ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில்தான் அவதரித்தார். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே மாசி மாதத்திலும் மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாளிலும் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். இது 3 மடங்கு பலன்களை தரும். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்கின்றோம். மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில்தான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். மாதந்தோறும் வருகின்ற ஏகாதேசியே சிறப்புமிக்கதுதான். அதே போல மாசி மாதத்தில் வருகின்ற ஏகாதேசியில் விரதம் இருப்பது மகா புண்ணியம், சகல தோஷங்களையும் போக்கும். பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேய்க்கும் நற்கதி கொடுக்கும். இரு ஏகாதேசிகள் வருவது இந்த மாசி மாதத்தில் தான். உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். அந்த துறைகளில் எடுத்துக்கொண்ட கல்வியில் மிகப்பெரிய உச்சம் தொடலாம். ஆத்மார்த்தமாக ஈடுபடுங்கள், உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மாசி 1ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 1ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 19ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 25ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்து சில தடை தாமதங்களை ஏற்படுத்தினாலும், யோகாதிபதியான செவ்வாய் மற்றும் குரு பகவானாலும் 3இல் அமர்ந்திருக்கின்ற கேது பகவானாலும் ஏகப்பட்ட அதிர்ஷ்டங்களை ஒவ்வொரு விஷயத்திலும் அடைவீர்கள். எந்த கிரகம் எப்படியான சூழலில் சுழன்றாலும் இறுக்கமான மனநிலையில் தான் வலம் வருகின்றீர்கள். இதுவல்லாமல் சூரியன் சனி சேர்க்கை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில்
ஏற்பட்டு இருக்கின்ற நிலைமை சம்பந்தமில்லாத தொந்தரவுகளை, வருமான பாதிப்புகளை, இடைஞ்சல்களை கொடுத்து பார்க்கும் தான். ஆனாலும் கடைசி நேரத்தில் அனைத்தும் நல்லபடியாகவே கைகூடிவிடும். பொருளாதார நிலைமை வாக்கு நாணயம் சொல்லும்படியான விசேஷ உயர்வுகளை தரும். இந்த மாதம் தொடங்கி 2வது வாரம் வரை ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இட குரு மற்றும் 3ஆம் இட கேது கிரகங்களின் வலிமையால் சுக சௌகரிய திருப்தி மகிழ்ச்சிகளை அடைய போகின்றீர்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மாதம் தொடங்கியதிலிருந்து வளர்ச்சி அதிர்ஷ்டங்களை சந்திப்பீர்கள். இந்த மாசி மாதம் 2வது வாரம் முடிந்ததிலிருந்து புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து வித எண்ணங்களும் பூர்த்தியாகி குடும்ப வாழ்வில் இனிமை ஏற்படும். சொத்துப்பத்து வகையில் பங்கு பங்காளி உறவுகள் உடனான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். ஆரோக்கிய சங்கடம் விரயம் ஏற்படுத்தாமல் நகரும். கடன் கன்னி வம்பு வழக்கு சமாச்சாரங்கள் முடிவுக்கு வரும். உத்தியோகம் பதவி பொறுப்பு இடையூறுகளை ஏற்படுத்தாது. அனைவருக்குமே இந்த மாசி மாதம் செவ்வாய் வியாழக்கிழமைகளில் விசேஷ இனிமைகள் காத்திருக்கின்றது. புதிய சொத்து பத்து நிலபுலன் சேர்க்கைகளும் உண்டாகும். திருமண சுபகாரிய விஷயங்கள் இந்த தினங்களில் தான் முடிவாகும். எதிர்பாராத பணவரவுகளும் திடீர் சொத்து சேர்க்கை ஏற்பட்டு மாற்றங்களை சந்திக்க போகின்ற மாதம்தான் இந்த மாசி மாதம். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இதன் விளைவாக எண்ணற்ற மாற்றங்கள் வந்து சேரப்போகின்றது. குறிப்பாக ஆரோக்கியத்தில் அடிக்கடி சீர்கேடுகள் வரலாம். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். உத்தியோக மாற்றமும் தொழில் மாற்றமும் மனதிற்கு ஏற்ற விதம் அமையாது. புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாம். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும். ஒரு சோதனை காலமாக இருக்கும் என்பதால் எதையும் சிந்தித்து செய்வது நல்லது. மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 2, 5, 10 ஆகிய இடங்களில் பதிகின்றது. தனம், குடும்பம், புத்திரபேறு, தொழில் வளர்ச்சி ஆகிய இடங்களை குறிக்கும். அந்த இடங்களில் சனியின் பார்வை பதிவதால் அவற்றில் எல்லாம் மாற்றங்கள் வந்து சேரும். குறிப்பாக 2ஆம் இடத்தில் சனியின் பார்வை பதிவதால் குடும்பத்தில் பிணக்குகள் அதிகரிக்கும். எந்த வேலையையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய இயலாது. யாருக்கேனும் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற இயலாது. சனியின் பார்வை பஞ்சமஸ்தானத்தில் பதிவதால் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. அவர்களின் எதிர்கால நலன் கருதி விரயம் செய்ய நேரிடும். பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் பிரச்சனைகள் உருவாகலாம். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கும். சனியின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருந்த பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ள முன்வருவீர்கள். வியாபாரத்தில் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்க நீங்கள் செய்யும் முயற்சிகள் பலன் தராது. பொருளாதார பற்றாக்குறையை சமாளிக்க கடன் வாங்கும் சூழலும் உண்டு. மேலும் மாத தொடக்கத்தில் சனி பகவான் செவ்வாயின் சாரத்தில் சஞ்சரிப்பார். இதன் காரணமாக வீடு, இடம் சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் எடுத்த முடிவு வெற்றி தரும். வீட்டை விரிவு செய்து கட்டுவதில் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பதில் ஆர்வம் கூடும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிடங்களுக்கு அதிபதியாவதால் பூர்வ புண்ணியத்தின் பலனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்தும் வந்து சேரும். சொந்தங்களுடன் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலும் 22/2/2024 முதல் சனி பகவான் ராகுவின் சாரத்தில் சஞ்சரிப்பார். இதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கும். பெண்களின் சுப சடங்குகள், கல்யாணம், காதுகுத்து போன்றவை நடைபெறும். வியாபாரத்தில் தொழில் போட்டிகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். பிறருக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாம். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பாக்கியஸ்தானம் பலம் பெறுகின்றது. அதே நேரம் சகாயஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் கிடைக்கும். தர்ம காரியங்கள் செய்யும் வாய்ப்பு உண்டு. தடைகள் தானாக விலகும். மங்கள காரியங்கள் மனையில் அடுத்தடுத்து நடைபெறும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கைகூடும். முன்னோர் கட்டி வைத்து சிதிலமடைந்த கோவில்களை மீண்டும் சரி செய்து குடமுழக்கு விழா காண்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கின்றார். அவரது பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பதற்கான முயற்சிகள் கைகூடும். திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமண தடை அகன்று வரன்கள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கலாம். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வழிவகை செய்து கொள்வீர்கள். இந்த கடகராசி பெண்களுக்கு புதிய வசதி, ஆடம்பர உயர்வுகள் ஏற்படும். மாணவர்களுக்கு உயர்கல்வி வகையில் இடையூறு தடைகள் ஏற்படாமல் உயர்வு உண்டு. விவசாயிகளுக்கு புதிய நிலப்புலன் வாங்குகின்ற யோகம் உண்டு. கலைஞர்களுக்கு துறை சார்ந்த விஷயங்களில் விசேஷ வாய்ப்பு உண்டு.
அரசியல்வாதிகளுக்கு கட்சி ரீதியான அனைத்து விஷயத்திலும் அமைதியாக நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் மகம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், பூராடம், திருவோணம், சதயம், அஸ்வினி, மிருகசீரிடம், திருவாதிரை. இந்த மாத சனிக்கிழமை ராகுகால வேளையில் ஸ்ரீ காலபைரவருக்கு உங்களது வயது எண்ணிக்கையில் மிளகு முடிச்சு தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். இந்த மாசி மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும்.